அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி பொதுவாக அரசர்கள் அதிக அளவில் திருக்கோயில்களை கட்டியுள்ளதாக நாம் அறிவோம். ஆனால் அரசிகளும் சில கோயில்களை கட்டியுள்ளனர். அந்த வகையிலே இன்று நாம் காண இருக்கும் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள செம்பியன் மாதேவி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். அதாவது இந்த ஆலயமானது கண்டராதித்த சோழனின் பட்டத்து அரசியான செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டது. செம்பியன் மாதேவி என்ற அரசியாரின் பெயராலேயே இந்த ஊரும் செம்பியன் மாதேவி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிறிய கிராமமாகும். இந்த ஊரானது நாகப்பட்டினம் அருகே அமைந்துள்ளது. அதாவது நாகப்பட்டினம் அருகே உள்ள கீழ்வேலூருக்கு அருகே இந்த ஒரு சிறிய கிராமத்தில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. செம்பியன் மாதேவியாரும் கண்டராதித்த சோழனும் சிறந்த சிவ பக்தர்கள். ஆகவே சிவ தொண்டுகளை அதிக அளவில் செய்து வந்தனர். அந்த வகையில் சிவபக்தையாக சிவ தொண்டு செய்து வாழ்ந்து வந்தவர்தான் செம்பியன் மாதேவியார். இவருடைய மகன் உத்தம சோழன் அவருடைய நினைவாக இந்த ஆலயத்தை எழுப்பியுள்ளதாக வரலாறு கூறுகின்றது. இவருடைய பேரன் ராஜராஜ சோழன். இவரை நாம் அனைவரும் அறிவோம். செம்பியன் மாதேவியார் கிட்டத்தட்ட 10 கற்றளி கோயில்களை அமைத்துள்ளார். அவ்வகையிலே அந்த கோயில்களுள் இக்கோயிலும் ஒன்றாக திகழ்கின்றது. இந்த கைலாசநாதர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்மனின் பெயர் பெரிய நாயகி என்பதாகும். இங்குள்ள ஒரு மண்டபத்திற்கு கூட செம்பியன் மாதேவி பெருமண்டபம் என்று ஒரு பெயர் உண்டு. அதாவது இந்த ஆலயத்தில் உள்ள மகா மண்டபத்திற்கு செம்பியன் மாதேவி பெருமண்டபம் என்ற ஒரு பெயர் உண்டு. சோழ சாம்ராஜ்யத்தை விளக்கும் வகையில் இந்த தலமானது விளங்குகின்றது. இந்த ஆலயத்தில் ஏறத்தாழ 23 கல்வெட்டுகள் இதுவரை அறியப்பட்டுள்ளன. சோழ பரம்பரையினர் தமிழகத்தில் பெரும்பாலும் சிவாலயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து சிவாலயங்களை கட்டியும் புதுப்பித்தும் பல திருப்பணிகளை செய்தும் பல நிலங்களை தானமாக அளித்தும் கொடைகளை நமக்காக விட்டு சென்றுள்ளனர். செம்பியன் மாதேவி அரசியால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய கைலாசநாதர் பெரிய நாயகி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த ஆலயத்தில் செம்பியன் மாதேவியாரின் திருவுருவ மேனியும் வழிபடத்தக்க வகையில் இங்கு வணங்கப்பட்டு வருகிறது. அருள்மிகு நாகநாதர் ஆலயம் நாகூர். இங்கு வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் பெயர் நாகநாத சுவாமி, இறைவியின் பெயர் நாகவல்லி. தல விருட்சமாக புன்னை மரம் உள்ளது. தீர்த்தமாக சந்திர தீர்த்தம் உள்ளது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகால பழமையான ஒரு சிவாலயம். சிதம்பரத்தில் உள்ள சிவாலயத்தை போலவே இந்த ஆலயமும் உள்ளது. இந்த தலத்தில் வீற்றிருக்கும் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார். பிரம்மன், இந்திரன், சந்திரன், சப்த ரிஷிகள், ருத்ரசன்மர் ஆகியோர் வழிபட்ட தலமாக இந்த தலமானது விளங்குகின்றது. இந்த தலத்தில் உள்ள தீர்த்தமானது சந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது சந்திரனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தமாகும். தல விருட்சமாக புன்னை மரம் உள்ளது. இந்த தலத்திற்கு புன்னைவனம் என்ற ஒரு பெயரும் உண்டு.
நாகங்களின் அரசனான நாகராஜன் இந்த தல ஈசனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றுள்ளான். ஆகவே நாகராஜன் வழிபட்ட தலமாக இந்த தலம் விளங்குவதால் இந்த தலத்தில் உள்ள ஈசனுக்கு நாகநாதர் என்ற பெயர் வந்துள்ளது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலிருந்து 10 நாட்கள் இங்குள்ள ஈசனுக்கு பிரம்மோற்சவம் நடத்தி சந்திரன் இறை உலகை அடைந்ததாக ஒரு வரலாறு உண்டு. மாசி மாதம் அமாவாசை முதல் நாகராஜன் ஈசனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றதாக ஒரு வரலாறும் உண்டு. அதாவது மகா சிவராத்திரி நாளன்று இரவு நாகராஜன் தன் மனைவிகளுடன் சந்தோஷமாக இருந்தபோது ஒரு பிராமணர் ஒருவரின் மகனை தீண்டியதால் அவன் இறந்து போனான். இந்த சம்பவத்தை தன் ஞான திருஷ்டியால் அறிந்த பிராமணர் நாகராஜனுக்கு சாபமிட்டார். அதாவது தனது பலம் ஞானம் அனைத்தையும் இழந்து தனித்து விடப்படுவான் என்று சாபமிட்டார். இந்த சாபத்தை அறிந்த நாகராஜன் பிராமணரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். நாகராஜன் எப்படியாவது தன்னுடைய சாபத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தான். நாகராஜன் தன்னுடைய தந்தையையும் சந்தித்தான். மாசி மாத மகா சிவராத்திரி அன்று திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகூர் ஆகிய இடங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஈசனை வழிபட்டால் சாபம் நீங்கும் என்பது ஐதீகம். ஆகவே அந்த மகா சிவராத்திரி அன்று நாகராஜன் ஈசனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான். இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஈசனை நாம் வழிபடும் போது சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் என அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த தலத்தில் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யும் போது புனித தயாவில் செய்த அந்த பலனானது கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இத்தலத்தில் வீற்றிருக்கும் ஈசனை வேண்டி தங்களுடைய கோரிக்கைகள் அதாவது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறியதும் பக்தர்கள் எடைக்கு சமமான சோளங்களை ஈசனுக்கு சமர்ப்பிக்கின்றனர். சகல விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய நாகநாதரையும் நாகவல்லி அம்மனையும் வணங்கி நலம் பல பெறுவோம். அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில், கோடியக்கரை, வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. குழக முனிவர் வழிபட்டதாலும் தென்கோடியில் இந்த தலம் இருப்பதாலும் கோடிக்குழகர் ஆலயம் என்றும் இந்த ஆலயமானது அழைக்கப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் பெயர் அமிர்த கடேஸ்வரர், இறைவியின் பெயர் மையார் தடங்கண்ணி என்றும் அஞ்சனாட்சி என்றும் அழகுற அழைக்கப்படுகிறாள். இத்தல தீர்த்தமாக அமிர்த தீர்த்தமும் கோடியக்கரை கடலும் உள்ளது. தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இத்தலம் விளங்குகின்றது. சேரமான் பெருமாள் நாயனாருடன் இத்தலத்துக்கு வந்த சுந்தரர் கடலருகே கோவில் கொண்டு தனித்து இறைவன் இருப்பதை பார்த்து உள்ளமிருந்து பாடியுள்ளார். கடிதாய் கடற்காற்று வந்து ஏற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேல் உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே என்று அழகுற பாடுகின்றார். ராமபிரான் இலங்கைக்கு செல்லும் முன் இந்த ஆலயத்திற்கு வந்து ஈசனை வணங்கியுள்ளார். இலங்கைக்கு பின்புறமாக கோடியக்காடு அமைந்துள்ளது. பின்புறமாக சென்று ராவணனை தாக்குவதில் ராமனுக்கு விருப்பமில்லை. ஆகவே கோடியக்காட்டிற்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைக்க ராமபிரான் விரும்பவில்லை என்பது வரலாறு. ராமபிரான் இத்தல ஈசனை வழிபட்டதற்கு அடையாளமாக இன்றும் ராமருடைய பாதத்தை நம்மால் வணங்க முடிகிறது. இந்த தலத்தின் தல வரலாற்றினை அறிந்து கொள்வோம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை வாயு பகவான் எடுத்து சென்ற போது
கீழே பூமியில் சிந்திவிட்டது. கீழே சிந்திய அந்த அமிர்தமானது லிங்க வடிவமாய் காட்சியளித்தது. இதனால் இந்த தல ஈசனுக்கு அமிர்த கடேஸ்வரர் என்ற ஒரு திருநாமம் வந்தது. பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஈசனை நாமும் வணங்குவோம். ராமபிரான் வணங்கிய அமிர்த கடேஸ்வரரையும் குழக முனிவர் வணங்கிய இந்த ஈசனை நாமும் வணங்கி நலம் பல பெறுவோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அகத்தியன்பள்ளி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் ஆலயம் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் பெயர் அருள்மிகு அகத்தீஸ்வரர். இறைவியின் பெயர் அருள்மிகு பாகம்பிரியால். தல விருட்சமாக வன்னி மரமும் அகத்தி மரமும் உள்ளது. தலத்தின் தீர்த்தமாக அகத்திய தீர்த்தமும் அக்னி தீர்த்தமும் விளங்குகின்றன. தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. வாடிய வெண்தலை மாலை சூடி மயங்கிருள் நீடுயர் கொல்லி விளக்குமாக நிவந்தெறி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கு இல்லையாம் பாவமே என்று சம்பந்தர் அவர்கள் சிறப்புற அழகுற பாடுகின்றார் இந்த தலத்தினை பற்றி. ஆகவே இத்தலத்தில் உள்ள ஈசனை நாம் நினைத்தாலே நம்முடைய தீவினைகள் அனைத்தும் அகலும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்த தலத்தின் தல வரலாற்றை அறிந்து கொள்வோம். ஒரு சமயம் கைலாயத்தில் நடக்க இருந்த சிவன் பார்வதி திருமணத்திற்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினர். அப்போது வடதிசை தாழ்ந்து போனது. இதை அறிந்த ஈசன் பூமியை சமன் செய்ய அகத்தியரை தென் திசை செல்லும்படி கூறினார். ஆனால் அகத்தியர் சிவன் பார்வதியின் திருமண கோலத்தை பார்க்க முடியவில்லையே என்று வருந்தினார். உடனே ஈசன் அகத்தியர் அவர் விரும்பும் இடமெல்லாம் திருமண கோலம் காட்டி அருளுவேன் என்றார். அகத்தியரும் தென் திசை நோக்கி வந்தார். தென் திசையில் ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி அகத்தியான் பள்ளியில் தங்கினார். பிறகு இங்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வழிபட்டு வந்தார். ஈசன் தான் கொடுத்த வாக்கின்படி அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சியளித்தார். அகத்தியருக்கு ஈசன் காட்சி கொடுத்ததால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு அகத்தீஸ்வரர் என்ற ஒரு பெயரும் இந்த தலத்திற்கு அகத்தியான் பள்ளி என்ற ஒரு பெயரும் வந்தது. இந்த தலத்தில் வீற்று இருக்கக்கூடிய ஈசனையும் அம்மனையும் வழிபட்டால் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் என்பது ஐதீகமாக உள்ளது. யமதர்மன் தனது நீண்டகால சாபம் நீங்க இத்தல ஈசனை வழிபட்டு அந்த சாபம் நீங்க பெற்றதாக ஒரு வரலாறும் கூறுகின்றது. ஆகவே நினைத்தாலே தீவினைகள் அகலும் இத்தல ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு நலம் பல பெறுவோம். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அம்பல், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அம்பல் எனும் ஊரில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இத்தலம் உள்ளது. சோமாசிமார நாயனார் வாழ்ந்த ஒரு தலமாகவும் இத்தலம் விளங்குகின்றது. இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் பெயர் பிரம்மபுரீஸ்வரர். இறைவியின் பெயர் சுகந்த குந்தலாம்பிகை. தல விருட்சமாக புன்னை மரம் உள்ளது. தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் விளங்குகின்றது. கோச்செங்கண்ணன் எனும் சோழ மன்னன் ஏராளமான மாட கோயில்களை கட்டியுள்ளான். அவ்வகையிலே இந்த ஆலயமும் கோச்செங்கண்ணனால் கட்டப்பட்ட ஆலயமாக உள்ளது. இந்த தலத்தின் தல வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு சமயம் பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த இருவரின் அறியாமையை போக்க நினைத்த ஈசன் ஜோதி வடிவமாய் ஓங்கி உயர்ந்து காட்சியளித்தார். உடனே ஈசனை காண பிரம்மன் அன்னப்பறவையாய் வடிவம் எடுத்து உயரே முடியை காண சென்றார். விஷ்ணுவோ வராக அவதாரம் எடுத்து ஈசனின் அடியை காண பூமிக்குள் சென்றார்.
இந்த இருவராலும் இறைவனின் அடிமுடியை காண முடியாமல் போனது. ஆகவே தங்களுடைய அந்த அறியாமையை நினைத்து வருந்தி இறைவனை வணங்கி இறைவனே பெரியவர் என்ற ஒரு முடிவுக்கு வந்தனர். பிரம்மன் மட்டும் அன்னப்பறவை உருவம் எடுத்து சென்று இறைவனின் முடியை கண்டதாக பொய் கூறினார். இதனால் அவருக்கு பொய் கூறிய அந்த பழியானது ஏற்பட்டது. அந்த பழி சொல்லிலிருந்து நீங்குவதற்காக இத்தல ஈசனை வணங்கி அந்த பழியினை போக்கிக் கொண்டார். எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரிதிரி காணிடை நட்ட மாடுவர் அரிசிலம் பொறுபுணல் அம்பர் மாநகர் குறிசில் செங்கண்ணவன் கோயில் சேர்வரே என்று அழகுற தேவார பாடல் குறிப்பிடுகின்றது. விமலன் அருள் பெற்ற ஒரு தலமாகவும் மன்மதனுடைய சாபம் நீங்கிய ஒரு தலமாகவும் நந்தராசனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய ஒரு தலமாகவும் இந்த பிரம்மபுரீஸ்வரர் தலம் விளங்குகின்றது. ஆகவே பிரம்மனுடைய பொய் பழியை போக்கி நன்மையை அளித்ததால் இந்த தல ஈசனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற ஒரு பெயரும் வந்தது. இத்தலத்தில் உள்ள அந்த தீர்த்தத்தின் பெயரும் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஈசனையும் அம்மனையும் வணங்கி நலம் பல பெறுவோம். அருள்மிகு நவநீதேஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலானது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் பெயர் அருள்மிகு நவநீதேஸ்வரர், இறைவியின் பெயர் வேல்நெடுங்கண்ணி. இந்த திருக்கோயிலில் உள்ள தீர்த்தமாக பால் குளம் உள்ளது. இந்த திருக்கோயிலின் தல வரலாற்றை தெரிந்து கொள்வோம். விண்ணுலகத்தில் உள்ள காமதேனு எனும் பசுவானது கடும் பஞ்சம் காரணமாக மாமிசத்தை சாப்பிட்டு விட்டது. இதனால் கோபமடைந்த ஈசன் பசுவிற்கு சாபம் அளித்தார். சாபத்தால் கவலையுற்ற காமதேனு ஈசனிடம் சாப விமோச்சனம் பெற வேண்டியது. ஈசனும் பூலோகம் சென்று மல்லிகை வனம் எனும் தலத்தில் நீராடி என்னை வணங்கினால் சாபம் நீங்கும் என்றார். அதன்படியே இந்த தலத்தில் உள்ள குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி சாபம் நீங்க பெற்றதாக ஒரு வரலாறு கூறுகிறது. ஆகவே காமதேனுவின் சாபம் நீங்க பெற்ற ஒரு தலமாக இத்தலம் விளங்குகிறது. காமதேனுவால் உருவாக்கப்பட்ட பார்க்குளமானது இங்கு புனித குளமாக உள்ளது. வசிஷ்ட மாமுனிவர் அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணெயை வைத்து சிவலிங்கத்தை அமைத்து வழிபட்டார். தன்னுடைய பூஜை முடிந்த பின்பாக அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயன்ற போது அந்த சிவலிங்கமானது சிக்கிக் கொண்டு வர மறுத்தது. இதனால் இந்த ஊருக்கு சிக்கல் என்ற பெயர் வந்தது. திருமால் இங்குள்ள ஈசன் நவநீதேஸ்வரரை வேண்டிதான் மாபலி சக்கரவர்த்தியை அழிக்க உபகரணங்களையும் அதற்கு தேவையான சக்தியையும் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இந்த தலம் விளங்குகிறது. ஈசனுக்குத்தான் இவ்வளவு சிறப்புகள் என்றால் இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஈசனின் மகனுக்கும் அதைவிட பல மடங்கு சிறப்புகள் இத்தலத்தில் உள்ளன. இந்த தலத்தில் தான் சிங்கார வேலவர் சன்னதி உள்ளது. தனது தாய் வேல்நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. ஆகவே இந்த தலத்தில் தான் முருகன் தன்னுடைய தாய் வேல்நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கியதாக ஒரு வரலாறு உண்டு. அதாவது சூரபத்மனை வதைக்க அன்னையிடம் முருகன் வேல் வாங்கிய நிகழ்வு இங்கு நடைபெறுகிறது. இதனால் இங்குள்ள அம்மன் வேல்நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகிறாள். ஒவ்வொரு ஆண்டும் முருகன் வேல் வாங்கும் போது முருகனுக்கு வியர்ப்பதாக இந்த நிகழ்வை நேரடியாக காணும் பக்தர்கள் கூறுகின்றனர். இங்குள்ள முருகன் அம்மையப்பருக்கு நடுவே வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து வருகிறார். இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிங்கார வேலவர் குழந்தை வரம் அருள்பவராக நமக்கு காட்சி தருகிறார். சிக்கல்கள் யாவும் தீர சிக்கல் சிங்கார வேலவரை வணங்குவோம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி. இந்த ஊரானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதாவது திருவாய்மூருக்கும் திருக்குவளைக்கும் இடையே இந்த ஊர் அமைந்துள்ளது.
மேலும் சொல்ல போனால் திருவாரூருக்கும் வேதாரண்யத்திற்கும் இடையே உள்ள அந்த பேருந்து வழிச்சாலையில் இந்த ஊரானது அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவனின் பெயர் சௌந்தரேஸ்வரர், இறைவியின் பெயர் ஆனந்தவல்லி. இங்கு தீர்த்தமாக சரவண பொய்கை தீர்த்தம் உள்ளது. தல விருட்சமாக வன்னி மரம் உள்ளது. இங்கு மூலவராக கருவறையில் முருகன் தெய்வானை வள்ளி சமேதராக மயில் மீது அமர்ந்துள்ளார். மூலவர் மயில் மீது அமர்ந்து மயிலின் இரு கால்களால் முழு சிற்பமும் தாங்கப்பட்டுள்ள வகையில் அமைக்கப்பட்டுள்ளதே இந்த தலத்தினுடைய சிறப்பு. முருகன் இங்கு உக்ரமாக காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதர் பாடிய தலமாக இத்தலம் உள்ளது. இந்த தலத்தின் தல வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் இப்பகுதி முழுமையும் சோழர்களால் ஆளப்பட்டு வந்தது. அப்போது தன் நாட்டை காக்கும் வகையில் முருகன் சிலையை வடிவமைக்கும்படி பொறவாச்சேரியில் உள்ள சிற்பிக்கு அந்த மன்னன் உத்தரவிட்டார். சிற்பியும் அழகிய முருகனை வடிவமைத்தார். மிகுந்த அழகுடன் காணப்பட்ட முருகனை போல் வேறு சிலை எங்குமே செய்துவிடக் கூடாது என்பதற்காக சிற்பியினுடைய கட்டை விரலை வெட்டிவிட்டார். கட்டை விரலை வெட்டியதும் அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்று தனது கட்டை விரல் இல்லாமல் முருகனை வேண்டி மீண்டும் ஒரு சிலையை வடித்தார். என்ன ஆச்சரியம்! அச்சிலையானது உயிர் துடிப்புடன் அமைந்து முருகனின் உடலில் அக்னி ஜுவாலை உண்டானது. திடீரென சிலைக்கு உயிர் வந்து முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்க தொடங்கியது. மயில் பறக்க தொடங்கியதும் அப்போது அங்கிருந்த மயிலை எட்டிப்பிடி என்று மக்கள் கூச்சலிட மயிலை பிடித்து சிற்பியிடம் கொடுத்தனர். மயிலின் நகத்தில் சிறிது மாறுதல் செய்ததும் மயில் பறப்பது நின்றதாம். தற்காலத்தில் எட்டிப்பிடி என்பதைத்தான் எட்டுக்குடி என்று மக்கள் மருவி அழைத்து வருகின்றனர். இங்குள்ள முருகன் நமது மனநிலைக்கு ஏற்றவாறு நமக்கு காட்சியளித்து வருகிறார். அதாவது குழந்தையாக நினைத்தால் குழந்தையாகவும், குமரனாக நினைத்தால் குமரனாகவும், முதியவராக நினைத்தால் முதியவராகவும் காட்சியளிப்பதாக கூறுகின்றனர். இங்குள்ள முருகன் இரத்த ஓட்டம் கொண்ட முருகனாக காட்சியளிக்கிறார். எட்டுக்குடி முருகன் உருவத்திலிருந்து வெளியேறும் ரத்தமே இத்தலத்தின் சிறப்பாக அமைந்துள்ளது. கட்டை விரலை வெட்டியதும் அந்த சிற்பி மீண்டும் உயிரோட்டமுள்ள ஒரு கல்லை தேர்வு செய்து அந்த கல்லிலேயே முருகனையும் மயிலையும் வடிவமைத்துள்ளார். முத்தரசன் என்ற குறுநில மன்னன் இந்த சிலையை பார்த்ததும் முருகன் நேரடியாக நிற்பது போலவே தெரிந்துள்ளது. ஆகவே அந்த இடத்திலேயே கோயிலை கட்ட எண்ணி கோயிலையும் கட்டியுள்ளதாக ஒரு வரலாறு கூறுகிறது. அந்த முருகனுடைய சிலைதான் எட்டுக்குடி சௌந்தரேஸ்வரர் ஆனந்தவல்லி திருக்கோயிலில் இன்றும் அருள்பாலிக்கிறது நமக்கெல்லாம். இந்த தலத்திலே வன்மீகநாதருடைய சமாதியும் வன்னி மரத்தடியில் அமைந்துள்ளது ஒரு சிறப்பிற்குரிய விஷயமாகும். பொதுவாக இந்த திருக்கோயிலில் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதே போன்று கந்த சஷ்டி விழாவும் இங்கு சிறப்புற கொண்டாடப்படுகிறது. எல்லாம் வல்ல ஈசனின் அருளும் அம்பிகையின் அருளும் முருகபெருமானின் அருளும் ஒரு சேர கிடைக்க பெற்று நலம் பல பெறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்.